அது ஜூபிட்டர். அது ஜூபிட்டர். இது வேற வேற. இது பெருசா இருக்கு. அதெல்லாம் பண்ணாத. சூப்பரா இருக்கு. வணக்கம் மை டியர் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் டிஎம் டுடே. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்த தாங்க பார்க்க போறோம். நாம சின்ன வயசுல திருவிழா கூட்டங்களுக்கு போகும்போது நம்ம விரும்பி வாங்குற பொருட்கள் ஒண்ணுதாங்க இந்த பைனாகுலர். கிட்டத்தட்ட தெரிகிற பொருட்களை கூட நம்ம இந்த பைனாகுலர்ல பார்த்து சந்தோஷப்பட்டிருப்போம். இப்ப இந்த உலக அறிவியல்ல வளர்ந்து தூரத்துல இருக்கிற கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கூட பாக்குறது மட்டும் இல்லாம கிட்டத்துல போய் ஆராய்ச்சி செய்யற அளவுக்கு வளர்ந்துருக்குங்க. இப்போ அதுல ஒண்ணான இந்த ஆசியாவிலே மிகப்பெரிய கடல் மட்டத்துல இருந்து 2300 அடி உயரத்திலையும் 100 ஏக்கர் பரப்பளவுலையும் இருக்கிற இந்த வைனுபப்பு அப்சர்வேட்டரிய தான் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நாம என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். உள்ள போறதுக்கு 50 rupees என்ட்ரன்ஸ் டிக்கெட்னு சொன்னாங்க. வாங்கிட்டு இப்ப உள்ள போய்கிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 30 பேர் சேர்ந்தாதான் ஒரு பேட்சா அனுப்புவேன்னு சொல்லிட்டாங்கப்பா. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேப்பா, பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரையும் உள்ள போக சொல்லிட்டாங்க. வாங்க கிளம்பலாம். வைனுபப்பு டெலஸ்கோப்பை தான் பார்க்க போறோம். அது எங்க இருக்கு தெரியுமா? நம்ம காவலூர் அப்படின்ற ஒரு கிராமத்துலதான் இருக்கு. இந்த கிராமம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆலங்காயம், அதாவது வேலூருக்கும் திருப்பத்தூருக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் காவலூர். அங்கதான் வந்து இது சிச்சுவேட் ஆயிருக்கு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் 6 inch டெலஸ்கோப்னு சொன்னாங்க. இதுதான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்களாம் இந்த இடத்துல. காவலூர்ல 6 inchல தான் ஃபர்ஸ்ட் இதை சிச்சுவேட் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த காவலூர் கிராமத்தை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்மளோட ஈக்குவேட்டருக்கு நியர்பைல இருக்கிறதுனால இதை சூஸ் பண்ணதா சொல்றாங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருந்தீங்க இல்லையா அந்த கூடாரம், அங்கதான் முதல்ல இதை வச்சிருந்தாங்களாம். நார்த்தையும் சவுத்தையும் ஈஸ்ட் வெஸ்ட்ன்ற எல்லா டைரக்ஷன்ஸையும் இந்த இடத்துல இருக்கிறதுனால இதை ஈஸியா கவர் பண்ணிடுறாங்களாம் இந்த டெலஸ்கோப்பை வச்சு. வாங்க இப்ப நம்ம உள்ள போயிட்டு அந்த டெலஸ்கோப்பை பார்த்துட்டு வரலாம். அதாவது ஏஷியா செகண்ட் லார்ஜஸ்ட் டெலஸ்கோப் அந்த பட்டியல்ல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த டெலஸ்கோப்பு இடம் பிடிச்சிருக்கு. பெருமைக்குரிய விஷயம் இல்லையா? இப்ப நம்ம அதை தான் பார்க்க போறோம். மெயின் டெலஸ்கோப்பை பார்க்க போயிட்டு இருக்கோம். போற வழியில அவங்க வளர்ச்சியை நம்மளால பார்க்க முடியுது. இப்ப நீங்க பாக்குறது 40 inch டெலஸ்கோப். இப்போ இது யூஸ்ல இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க பாக்குறதுதான் டிம் டெலஸ்கோப். இது ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்கு. எப்படி சொல்றேன்னா, 40 inch கூட சுத்தி பாத்தீங்கன்னா நல்ல புல்வெளியில நல்ல சூப்பரா இருந்தது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா புல்லு கூட காஞ்சிதான் போயிருக்கு. சோ இந்த பக்கம் ஆள் நடமாட்டமே யாரும் வர்றது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆட்டோமேட்டட் வெதர் ஸ்டேஷன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆசியாவின் மிகப்பெரிய டெலஸ்கோப்க்கு வந்துட்டோம். வாங்க உள்ள போலாம். நாம உள்ள வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இது தாங்க பெரிய டெலஸ்கோப், 93 inch டெலஸ்கோப். இப்போ இதை பார்க்க தான் நம்ம இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம். மேலே பார்த்தீங்களா டோம் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. இதுதான் வந்து டோம்னு சொல்கிறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ணி தான் வந்து டெலஸ்கோப்பை வந்து எங்கள் வெளியில் உள்ளேருந்து இதை வெளியில் பார்க்குறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இது ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது இல்லையா, அந்த இடத்த யூஸ் பண்ணி தான் வந்து இவங்க ஸ்கையை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டெலஸ்கோப்பை பார்த்திங்கன்னா இதில் ஐபீஸ்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம உட்காந்து இதை கண்ணை வச்சு நம்ம பார்ப்போம் அப்படின்ற டெக்னாலஜி இல்லைங்க. இப்போ இது சாஃப்ட்வேருக்கு மாறிடுச்சு. கம்ப்ளீட்டாக உள்ள சிஸ்டம் ஒர்க் தான். வெளியில் இங்கேருந்து உட்காந்துக்கிட்டு பழையபடி உட்காந்து கண்ணால் பார்க்குற இந்த சீனரிலாம் இப்போ கிடையாது. கம்ப்ளீட்டாக டேட்டாஸ் மட்டுமே வந்து சிஸ்டம்லேருந்து எடுத்துக்கிறாங்க போல். இப்போ உள்ளே வரவங்களுக்குலாம் எப்படின்னா, ஜஸ்ட்டு உட்கார வச்சு அவங்க நல்லா வந்து அவங்க என்ன பண்ணிகிட்ருக்குறாங்கன்றத ஒரு டிவி மாதிரி வச்சு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. போகிற எல்லோரும் வந்து இங்கே உட்காந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம கேட்டுக்கிட்டு டவுட்ஸ் இருந்தால் அங்கேயே கிளியர் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு உள்ள சினாரியோ. நல்ல சூப்பரான டெக்னாலஜி தான். கண்டிப்பாக நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ளே வரவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விசிட்டர்ஸ் அப்படின்னு உள்ளே வரோன்னா ஓகே, நம்மளும் ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பார்த்துட்ருக்கிறது தாங்க ஜவ்வாது மலை. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது டோமை சுற்றி உள்ள பகுதி தான். இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க அந்த 6 inch டெலஸ்கோப் மாடல். இது வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கண்ணாடி ரூமில் வச்சுருந்தாங்க.
வர விசிட்டர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக வச்சுருந்தாங்க. அப்போ யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு மாடலுங்க இது. இதில் ஐபிஎஸ் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம மேனுவலாக தான் இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் அவங்க கண்ணால் பார்த்து ரெக்கார்டிங்ஸ் எடுத்ததாக தான் இருந்திருக்கணும். பார்க்க அப்படி தான் இருக்குது. ஓல்டு மாடல் இது. ஸோ இதில் நாங்களும் போய்ட்டு நிறைய செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். வந்தவங்களும் எல்லோரும் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் கண்டிப்பாக வரும்போது குழந்தைங்களோட வாங்க. இதுதாங்க அந்த ஐபிஎஸ்ஸு. பார்க்க சூப்பராக இருக்குல்ல. அப்போ இருந்த பழைய மாடல், பழைய டெக்னாலஜி பார்த்திங்களா, எல்லாத்தையும் நம்ம கையால் தான் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சாட்டர்டேஸில் வாங்க. சாட்டர்டேஸ் மதியானம் 2 மணிக்கு மேலே தான் வந்து விசிட்டர்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. இதை வந்து 1960s தான் முதல்ல ஆரம்பித்தாங்களாம். அப்போ இருந்த பிரதமர் யாருன்னு தெரியும்ல, ராஜீவ் காந்தி. அவர் தான் வந்து இதை திறந்து வச்சுருக்காரு. இந்த அப்சர்வேட்டரி உண்மையிலே க்ளீன் அண்ட் நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கங்க. உள்ளே ஸ்டாஃப்கான கோட்ரஸ், கேன்டீன் எல்லாமே இருக்குது. ரொம்ப சூப்பரான பிளேஸ் தான். ஆனால் கண்டிப்பாக வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான். அதை நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுறேன். இங்கே நீங்கள் வந்து வேறு ஏதாவது பிளான் பண்ணி யோசிச்சுட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை. நிச்சயமாக எஜுகேஷனுக்காக இது நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களோட வாங்க. அப்போ இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டட் வெதர் ஸ்டேஷன் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. ஏன் தெரியுமா? வானிலை மோசமாக இருந்தால் அவங்களால பார்க்க முடியாது இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் தூரம் அதை சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த இடங்கள் எல்லாத்தையும் சுற்றி 40 inch டெலஸ்கோப்பை போகிற வழியில சும்மா ஒரு சைட் மாதிரி தான் பார்த்தோம். இப்போ அதை உள்ளே போய்ட்டு பார்க்க ட்ரை பண்ணோம். பட் மூடி இருந்துச்சு. வெளியிலேருந்தே சுற்றி பார்த்தோம். அது மலை இல்லையா, அங்கே நிறைய மங்கீஸ் உங்களால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எதுக்கு தெரியுமா? ஈவினிங் 6 o'clock மேலே தான் மேனுவலாக அந்த டெலஸ்கோப்பில் நம்ம அந்த 3 பார்க்க முடியும்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம். அந்த நேரத்தில் அடுத்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இது ஸ்கூல் டூர்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க போல். கிட்டத்தட்ட 2 பஸ் நிறைய பசங்க வந்திருந்தாங்க. எங்களுக்கு அடுத்த பேட்சை அவங்க தான் போயிருந்தாங்க போல். ஸோ அவங்களாம் ரிட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட 6 மணி வரைக்கும் நாங்கள் அங்கே தான் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது ஓப்பன் பண்ணாங்க. 6 o'clock மேலே அது ஓப்பன் ஆனதும் நாங்கள் எல்லாம் க்யூவில் நின்று அதை பார்க்குறதுக்கு தயாராக இருந்தோம். பார்த்தீங்களா, அது சூப்பராக ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள், அதோட டாப் மட்டும். இப்போ நாங்கள் எல்லாம் க்யூவில் நின்றுட்டுருக்கோம். ஒவ்வொருத்தராக உள்ளே போயிட்டு அங்கே 2 டெலஸ்கோப் வச்சுருந்தாங்க. ஒன்றுத்தில் வந்து ஜூபிட்டரையும் இன்னொன்றுத்தில் வந்து 3ஐயும் வந்து பார்க்குற மாதிரி அவங்க ரெடியாக அதை அரேஞ்ச்மெண்ட்டில் வச்சுருந்தாங்க. உள்ளே போனதும் அது ஒரு செகண்ட் தாங்க. அது பார்த்துட்டு நாங்கள் உடனே நகரணும் போல். கிட்டத்தட்ட 3 பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதிலே வந்து ஜூபிட்டரை பார்க்கணுன்னா அது ஒரு குட்டி நிலா மாதிரி தான் தெரிஞ்சுது. ஒவ்வொருத்தராக வந்து விசிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நாங்கள் இதை பக்கத்தில் நின்று வேடிக்கை தான் பார்த்துட்ருந்தோம். எங்களோட டர்ன் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும் இல்லையா. ஸோ எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. நாங்களும் க்யூவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இப்ப லைன்ல நின்றுட்டு இருக்கோம். பார்க்க போறோம் டெலஸ்கோப்ப, அதாவது ஃபர்ஸ்ட் டெலஸ்கோப்ப, 6 inch டெலஸ்கோப்ப பார்க்க போறோம். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல் பசங்க எல்லாம் கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னோட டர்ன் வந்துடுச்சுங்க. இப்போ நான் பார்க்க போகிறேன். இந்த டெலஸ்கோப்பில் என்ன தெரியுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன நிலா மாதிரி தெரிஞ்சுது. நான் கூட அது ஃபர்ஸ்ட் நிலான்னு தான் நினச்சேன். கேட்டப்போ தான் அவங்க சொன்னாங்க இது வியாழன் கோள்னு. இந்த டெலஸ்கோப் வழியாக பார்த்தா மூன் தெரிஞ்சுது. இதை பார்த்ததுக்கப்புறம் தாங்க எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே கிடச்சிது, ஒரு திருப்தி கிடச்சிதுன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்தப்போ நான் இதை தான் முக்கியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன். கடைசியாக இது நடந்துருச்சு. இப்ப அடுத்தது ஒரு டெலிஸ்கோப் இருக்கு. இதுல நிலாவை பார்க்க முடியும்னு சொன்னாங்க. ஆனா உண்மையிலே நிலாவை ரொம்ப கிட்டத்துல பாக்குற மாதிரி, அந்த பள்ளங்களோட காட்டுவாங்க இல்லையா கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்தது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. இங்க வந்ததுக்கு இது ஒரு ஒர்த்தான பார்ட். இப்போ நம்ம பார்த்துட்டோம். கையில் இருக்க கேமரா மூலயமா நாங்கள் பார்த்த அந்த காட்சியை உங்களுக்காக கொடுக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணோம். ஆனால் அது நடக்கலை. சுற்றி பார்த்தீங்களா எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. இந்த இருட்டுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். ஏன்னா இந்த இருட்டில் தான் அது கிளியராக தெரியும். இந்த அப்சர்வேட்டரி 100 ஏக்கர் பரப்பளவு இல்லையா, இந்த 100 ஏக்கர் பரப்பளவும் இப்படி இருட்டாக தான் இருக்குது. ஏன்னா அப்போ தான் கிளியராக அந்த வியூ நம்மளுக்கு கிடைக்குன்றதுக்காக இங்கே லைட்ஸே இல்லாமல் தான் இதை அமைச்சிருக்காங்க.
ஓகே மை டியர் மக்களே, நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.